friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான மசாலா கோழி வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிக்கன் பீசஸ் கூட அந்த மசாலா கோட் ஆகி அதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸ் அப்புறமா வந்து ரசம் சாதம் எல்லாத்துக்கு கூடயுமே அட்டகாசமான சைடு டிஷ்ஷா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் வாசனை நல்லா இருக்கும். அப்படி இல்ல நமக்கு என்ன பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் அதை வந்து 2 கீறி வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் 1-2 பிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி அதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் மாற்றிட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ்னால் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏன்னா தக்காளியில் வந்து கொஞ்சம் ஜூஸ் இருக்கும், அது வந்து குறையிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லைனா இந்த சைஸே ஓகே தான். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக, கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இல்லை நம்மளோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். சிக்கனை நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து தண்ணி விட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இனி இதை வந்து நம்ம மூடி வைக்க தேவையில்லை, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேக வச்சு எடுக்கணும். அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ வந்து இன்னொரு 5 நிமிஷம் போல் நான் வேக வச்சேன். இப்போவே வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் கோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து செமி கிரேவியாக கூட பண்ணலாம். ஆனால் இதை வந்து அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி எதுவுமே இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஃப்ளேவரை நல்லா வந்து அதிகப்படுத்தி தரும். இதை வந்து நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த ஓரங்கள் அப்புறமா வந்து மசாலா கீழே ஏதாவது படிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. ஆனால் நல்லா அது வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆக நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் மசாலாலாம் நல்லாவே கோட் ஆகி அப்படியே அந்த வெங்காயம் தக்காளியோட அடையாளம் எதுவுமே இல்லாமல் நல்லா எல்லாமே சேர்ந்து பைண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வரணும். நம்மளோட விருப்பம் தான், நமக்கு வந்து முன்னாடி ஸ்டேஜில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை இலை அது சும்மா பேருக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான மசாலா கோழி வறுவல் ரெடி. அவ்வளோதான், டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இதில் வந்து அந்த மசாலாவோடு அந்த சிக்கன் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.